Good afternoon to all. I am Sharmila, guided by Akshya ma'am. நான் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிற டாபிக் என்னென்னா வாட் இஸ் அண்ட் என்ட்ரி லெவல் ஜாப் அண்ட் ஹவு டு ஃபைண்ட் இட். வாட் இஸ் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்? என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து இப்போ ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்கள்ல, நீங்கள்லாம் தேர்ட் இயர் முடிச்சுட்டு வரக்குள்ள ஃப்ரெஷர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்க, கெரியர் கேப் இருக்கவங்க, அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, இவங்களுக்கு வந்து இந்த என்ட்ரி லெவல் ஜாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட கெரியரை க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி லெவல் ஜாப் போகிறது மூலயமா அவங்களுக்கு வந்து நிறைய தெரிய வரும், நிறைய ஸ்கில்ஸை பற்றி கற்றுப்பாங்க அவங்க. டாப் பெஸ்ட் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் இதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னக்குள்ள இப்போ ஒரு ப்ராடக்ட், ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அதுக்குன்னு ஒரு ஹெட் ஆஃபீஸ்லாம் இருக்கும். அங்கே ரெப்ரசன்டேட்டிவ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மக்கள்கிட்ட எப்படி நம்மளோட ப்ராடக்ட்ஸை கொண்டு போகணும் அப்படின்றத பற்றி ஐடியாஸ் நிறையா கொடுப்பாங்க. இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நம்மக்கிட்ட ரெகுலர் கஸ்டமரும் இருப்பாங்க, புதுசாக வர கஸ்டமர்ஸும் இருப்பாங்க. ரெகுலராக வர கஸ்டமருக்கு நம்ம புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னக்குள்ள நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஐடியாஸையும் இவங்க தான் கொடுப்பாங்க. நமக்கு புதுசாக வர கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்குது, எங்ககிட்ட நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்றதையும் நம்ம தான் சொல்லி புரிய வச்சு கஸ்டமருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜூனியர் கிராஃபிக் டிசைனர். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிஸ்டம் ஒர்க்கில் தான் டிசைனிங் பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்போ புக்ஸு, இன்விடேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் டிசைனிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. அது எல்லாமே இந்த சிஸ்டம் மூலியம் தான் அவங்க பண்ணுவாங்க. அதுதான் கிராஃபிக் டிசைனர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு சொல்லக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆஃபீஸ்னாலே அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஹெட்டுக்குன்னுமே ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க. அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ரோலே என்னென்னா, அந்த ஹெட்டுக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இவங்க தான் எடுத்துகிட்டு வருவாங்க, எல்லாமே கீப்பப் பண்ணுவாங்க, அதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம ப்ராடக்ட் விற்கிறோம் அப்படின்னக்குள்ள நம்மக்கிட்டேருந்து வாங்குறதுக்கு முன்னாடியும் வாங்கினதுக்கு அப்புறமா அவங்கக்கிட்ட இருக்க ஃபீட்பேக்கை கேட்டு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட கம்பெனி க்ரோத் பண்ணுறதுக்கும் மக்கள்கிட்ட நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றத பற்றியும் நல்லாவே நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். கஸ்டமர்கிட்ட இந்த கம்பெனியை பற்றி நல்லா வளர்ச்சியும் இருக்கும். நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் டீச்சர்ஸ்னாலே அதுலேயே டீச்சர்ஸ்னு இருக்குது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டீச்சர்ஸில் வந்து இப்போ ட்ரைனிங் டீச்சர்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட் கிட்டே எப்படி சொல்லித்தரணும் அந்த மாதிரிலாம் தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் கிட்ட போயிட்டு எப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுப்பாங்க, நம்ம எந்த லாங்குவேஜில் சொல்லித்தரணும் அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி டெலிவர் பண்ணுறாங்கன்றதை பற்றி தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பர் என்னக்குள்ள நம்ம இப்போ சிஸ்டமில் தான் அது டெவலப் பண்ணுறது எப்படி, அப்புறம் கீவேர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்களா, அதுதான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வே டு ஸ்ட்ரெங்தன் என்ட்ரி லெவல் ஜாப் அப்ளிகேஷன். நம்ம அப்ளிகேஷன் இப்போ என்ட்ரி லெவல் ஜாப்க்கு அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நம்ம வந்து வளர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பில்டு ஸ்கில்ஸ் அப்படின்னாலே நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கில்லை நல்லா வளர்த்துக்கணும். இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஜாப் போகிறோம் அப்படின்னா அந்த ஜாப்க்கான ஸ்கில்லையும் நம்ம வளர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பில்ட் எ ஸ்ட்ராங் நெட்வொர்க். இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டோம், அந்த இடத்துல நிறையா பேர் இருப்பாங்க, நமக்கு மேனேஜர் இருப்பாங்க, ஹெச்ஆர் இருப்பாங்க, ஹெட் மேனேஜர் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம புதுசாக போயிருக்கோம், நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியாது, நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னக்குள்ள நம்ம அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கோன்றதை அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இவங்க இருக்காங்க, இவங்ககிட்டயும் ஒரு டிசிஷன் கேட்கலாம் அப்படின்ற ஒப்பீனியன் வர வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைண்டிங் இன்டர்ன்ஷிப் நிறையாவே நடக்கும். இதில் இன்டர்ன்ஷிப்லலாம் நீங்கள் கலந்துக்கிறது மூலயமா நீங்கள் இப்போ ஒரு ஜாப்க்கு போகிறதுனால ஐடியாஸ் நிறையாவே கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் கூட கனெக்ட் பண்ணுவாங்க, அதில் கூட தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏர்ன்எஃப் ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் சொல்லக்குள்ள ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஜென் சொல்யூஷன் நான் சொல்கிறேன். ஏன்னா இவங்க வந்து நிறைய கோர்சஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸையும் ப்ரொஃபஷ்னலாகவே கொடுக்குறாங்க. அதுதான் இங்கே அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கிறதுனால
அவங்களுக்கு வந்து எப்படி தோணுன்னா இவங்க ப்ரொஃபஷ்னலாக கோர்ஸ் முடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க, இவங்களுக்கு ஜாப்பை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். அதுக்காக அது. நெக்ஸ்ட்டு ஹவு டு ஃபைண்ட் இட். நம்ம எப்படிலாம் தேடலாம், ஏதாவது தெரியுமா? சரி நானே சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் கோலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம கோல் அப்படின்னக்குள்ள எப்படியா இருந்தாலும் என்ட்ரி லெவல்லேருந்து தான் நம்ம போவோம். கோலை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். அதுக்கடுத்தது அப்டேட் யுவர் ரெஸ்யூமை வந்து இப்போ ஒரு வெப்சைட் இந்த மாதிரிலாம் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி வெப்சைட்லலாம் போகக்குள்ள நம்ம வந்து அப்பப்போ நிறைய வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒர்க் வருதா, நமக்கு ஏற்ற மாதிரி ஜாப் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் வந்து தேடிகிட்டே இருக்கக்குள்ள நம்மளோட ரெஸ்யூமை கொடுத்து தான் நம்ம தேடுவோம். அப்பயே அவங்களுக்கே தெரியும் இந்த ஒர்க்குக்கு இவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு தெரியக்குள்ள அவங்களுக்கு ஈஸியாக நம்மளோட ரெஸ்யூம் போய் சேர்ந்துடும். கம்பெனி கெரியர் பேஜ் சார் சொல்லியிருந்தாங்க இல்லையா, கம்பெனி கெரியர் பேஜ் ஒரு கம்பெனிக்குன்னு தனியாகவே கெரியர் பேஜ் வச்சுருப்பாங்க. அந்த கெரியர் பேஜில் பண்ணலாமா? அப்போ ஓகே மேம். கெரியர் பேஜ்னு ஒன்று இருக்கும். அந்த கெரியர் பேஜில் வந்து அவங்க கம்பெனியை பற்றி மட்டுமே தான் இருக்கும். அவங்க ஏதாவது வேலை இருக்குது, இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் காலியாகவே இருக்குது, யாராவது ஸ்டாஃப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லக்குள்ள ஃப்ரெஷர்ஸ் கூட எதிர்பார்ப்பாங்க. நிறைய மோஸ்ட்லி வந்து எந்த ஜாப்பாக இருந்தாலுமே ஃப்ரெஷர்ஸ் தான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, ஸ்கில்ஸை கேட்பாங்க. அதுக்கு இது நல்ல இதுவாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஜாப் ஃபயர்ஸ் அண்ட் ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஈவெண்ட்லையுமே எப்படி சொல்கிறதுனா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், பட்டமளிப்பு விழா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் கூட நிறைய கம்பெனிஸில் இருக்க மேனேஜர்ஸ், ஹெச்ஆர், அப்புறம் அந்த கம்பெனி ஓனர்ஸ் கூட நிறைய பேர் வருவாங்க. வரக்குள்ள அவங்களோட கம்பெனியை பற்றி நிறையாவே சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் எங்கள் கம்பெனியில் ஒர்க் இருக்குது, இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால தான் நாங்கள் அவங்கள வச்சுருக்கோம் அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்கில்ஸை நம்மளும் வளர்த்துக்கிட்டால் இந்த மாதிரி பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்றது உங்களுக்கு தோணும். ஓகேயா? அப்புறம் சாஃப்டிங் ஏஜென்சி. இப்போ எப்படின்னா ஒரு கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனியில் வந்து ஆல்ரெடி இருப்பாங்க ஸ்டாஃப்ஸ்லாம், அவங்க இப்போ வேலை இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னக்குள்ள புதுசாக எங்களுக்கு வேணும், ஸ்டாஃப்ஸ் வேணும்னக்குள்ள ஒரு ஏஜென்சியாக அவங்க ரெடி பண்ணுவாங்க. அந்த ஏஜென்சியில் எப்படி சொல்லுவாங்கன்னா இப்போ ஃப்ரெஷர்ஸாக இருக்கணும், இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வேணும், இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருந்தால் தான் எங்களுக்கு வேணும், அதுக்காக நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்குள்ள இவங்களும் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஜென் சொல்யூஷனும் இருக்குது. ஏன்னா இவங்களும் அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி ஒர்க்குன்னக்குள்ள அதுக்கான ஸ்கில்ஸ் என்னன்னு நமக்கே தெரியும் இல்லையா, அந்த ஸ்கில்ஸுக்கெல்லாம் அவங்க நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கோர்சஸ் கொடுக்குறாங்க, அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்குறாங்க. கொடுக்கக்குள்ளே ஈஸியாக நமக்கு ஜாப் கிடைக்குது. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். என்னென்ன ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னு யாருக்கா தெரியுமா? ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே. இண்டீட், நாக்குரி, அப்புறம் லிங்க்டின், இந்த மாதிரி வெப்சைட்லாம் நிறையா எக்ஸெட்ரா இருக்குது. நான் பேசிக்காக இது 3 மட்டும் சொல்கிறேன். இது 3துலேயுமே வந்து எல்லா கம்பெனியை பற்றி தான் இருக்கும். நமக்கு என்ன ஜாப் வேணும், நம்ம ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே போகணுன்னாலே ஆப்பு தான் இதெல்லாம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட இமெயில் ஐடி நம்ம கொடுத்து நம்ம உள்ளே போயிடணும். உள்ளே போயிட்டு நம்மளோட ரெஸ்யூமை அதில் நம்ம புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரெஸ்யூம்லாம் நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் வேணும், எந்த லொக்கேஷனில் வேணும்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் வரும். உங்களுக்கு எது தேவைன்றதை நீங்கள் அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது நமக்கு இது ஓகே ஆகும் அப்படின்னக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம ஓகே கொடுத்து நம்ம அதுக்கு வேணால் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணக்குள்ளே நமக்கு ஈஸியாகவே வேலை கிடைக்கும். வாட் ஆர் என்ட்ரி லெவல் சாஃப்ட் ஸ்கில்ஸ்? என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்க்கு போகிறதுக்கான சாஃப்ட் ஸ்கில் என்னென்ன வேணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து கம்யூனிகேஷன், பேசிக்காக எந்த வேலையாக இருந்தாலுமே கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். கம்யூனிகேஷன் அப்படின்னக்குள்ள பேசணும், நல்லாவே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. நல்லாவே பேச தெரிஞ்சாலே போதும். நெக்ஸ்ட் ஒன் ஆர்கனைசேஷன்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னக்குள்ள ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கெஸ்ட்டை கூப்பிட்றது, இது கூட ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி தான் அந்த மேம்ஸ்லாம் வந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். நெக்ஸ்ட் ஒன் க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லக்குள்ள இப்போ பிபிடி பண்ணக்குள்ள கூட அதில் லோகோஸ் கொடுக்கறது, அப்புறம் பிக்சர்ஸ் கொடுக்கறது, அட்ராக்டிவாக எதெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் க்ரியேட்டிவிட்டிஸில் வரும். நெக்ஸ்ட்டு இன்டர்பர்சனலில் கூட நமக்குன்னு ஒரு திறமை இருக்கும் இல்லையா, 100 பேரில் நம்ம இருந்தாலும் தனியாக நம்ம தெரியணும்னா நமக்கான ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துக்கணும், அதுதான் இன்டர்பர்சனல். நெக்ஸ்ட் ஒன் அடாப்டபிலிட்டி.
நம்ம இப்போ ஒரு கம்பெனிக்கு போகிறோன்னா நம்ம இந்த வேலை தான் செய்ய போகிறோம் நமக்கு தெரியும். இந்த வேலை செய்யக்குள்ள கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் வேணாலும் வருவாங்க, அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். எல்லாம் எப்படி வேணாலும் வருவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த ஒர்க்குக்கு வந்திருக்கோம், அதனால நம்ம இப்படி கொயட்டாக பேசணும், காமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு டீம் ஒர்க். டீம் ஒர்க்னாக்குள்ள டீம் ஒர்க்னால் ஒருத்தவங்க அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு 10 பேர் சேர்ந்தவங்க தான் ஒரு டீம் சொல்லுவாங்க. அந்த டீம் ஒர்க்கில் நிறையா எப்படி சொல்கிறது, ஒரு பர்சன் ஒரு ஒர்க்கை செய்கிறதுக்கும் டீம் ஒர்க் செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இவங்க சீக்கிரமாக முடிச்சிருவாங்க, இவங்க கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. இவங்க நிறைய க்ரியேட்டிவிட்டியாக யோசித்து அதுக்கான ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இவங்க டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அது டீம் ஒர்க். ப்ராப்ளம் சால்விங். இப்போ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னக்குள்ள அது சின்ன பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம அப்படியே முடிச்சிடணும். இது பெரிய பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது, பெரிய இஷ்யூவாக்கக்கூடாது. அதை அப்போவே சால்வ் ஆக்கிட்டு முடிச்சிடணும் அப்போவே. நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் திங்கிங். இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணக்குள்ளே நீங்கள் வந்து 2 ஹவர்ஸில் இது முடிக்கணும் அப்படின்னு சொல்லக்குள்ள நீங்கள் 2 ஹவர்ஸில் முடிச்சிடணும். அதுக்கான திங்கிங் உங்கள்கிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட் என்ட்ரி லெவல் ஜாப்க்கு போகிறதுக்கான டெக்னிக்கல் ஸ்கில். எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னுக்குள்ள மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்கள், எக்ஸல், பவர் பாயிண்ட், வேர்டு, இது 3 அதில் வந்துடும். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இது வந்து இப்போ வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசுகிறோன்றதை வச்சு தான் இது இருக்கும். நெக்ஸ்ட்டு பேசிக் டேட்டா என்ட்ரினாக்குள்ள ஒரு ஷோரூம் அந்த மாதிரிலாம் கூட எடுத்துக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னக்குள்ள இவங்களுக்கானது அவங்க நேமு, எப்படி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, என்ன பிளேஸ், அந்த மாதிரிலாம் டேட்டா அதெல்லாம் கொடுப்பாங்க. அது பேசிக் டேட்டா என்ட்ரின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ன்றது நம்ம இப்போ ஒரு கம்பெனி இல்லை ஒரு ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்னக்குள்ள அந்த ஷாப்பில் ப்ராடக்ட்ஸ் இறங்குது ஏறுது அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஏற்றுமதி இறக்குமதி, அதெல்லாம் இருக்கக்குள்ள ப்ராடக்ட்ஸ் எத்தனை வந்திருக்கு, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத நம்ம நோட் பண்ணுறது. டேக்ஸும் இதில் கணக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து டைப்பிங் ஸ்பீடு. டேட்டா என்ட்ரின்னு சொல்லக்குள்ளே டைப்பிங் ஸ்பீட் நமக்கு முக்கியமாக தேவை. அதுக்கடுத்து பேசிக் கோடிங்னா இந்த ஐடி இந்த மாதிரிலாம் முடித்தவங்களுக்கு தெரியும். ஜாவா, C++, அந்த மாதிரி இதெல்லாம் அது ஒரு லாங்குவேஜஸ், அதெல்லாம் கற்றுக்கணும். கோர்சஸ் தான் அதெல்லாம் கற்றுருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எதெல்லாம் நம்ம வந்து எங்கெல்லாம் நம்ம கற்றுக்கலாம், பயிற்சி நிறுவனங்கள் எங்கெங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இருக்குது, உடமி இருக்குது, கோர்சரா, இது மாதிரி 3 இருக்குது இல்லையா. நெக்ஸ்ட்டு நிறையாவே இருக்குது, டைமுக்காக நான் 3 மட்டும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் அண்ட் சொல்யூஷன்லேயுமே நிறையா கோர்சஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே அவங்க சொல்லி தராங்க, அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்குறாங்க. அதுமாரி உடமிலையும் வச்சுருக்காங்க, கோர்சராவிலையும் வச்சுருக்காங்க. தேங்க்யூ.